இந்த சந்ததிக்கும் உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. என்னை கைவிட்டுறாரு அப்படிங்கிறாரு. இது தாவீது ஊழியக்காரனாகிய தாவீதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன தான் சொல்லுவோம்? ராஜாவாகிய தாவீதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவருடைய ராஜா பதவி, அவருடைய நிர்வாகம்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஊழியக்காரனுடைய வேலையை தான் அவர் என்ன செய்திருக்காரு. 17வது வசனத்தில் அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினார். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை தன்னோட கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாரு. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் வனாந்தரத்தில். அங்கே இருந்தால் ஒரு அழைப்பு பெற்று ஆண்டவருக்கு பிரியமான வழிக்குள்ள வராரு. அப்போ அந்த சிறு வயதிலேயே அவர் என்ன செய்தாரா, என் சிறு வயது முதல் நீர் தான் எனக்கு போதித்து வந்தீர் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சுங்க அப்படிங்கிறாரு. ஒரு முறை கரடி வந்துச்சு. ஆனாலும் தேவ ஆவியின் பலன் என்னோடு கூட இருந்தபடினால சிங்கமெல்லாம் எனக்கு, கரடிலாம் எனக்கு தூசி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவங்களை எழுதி வைக்கிறாரு. நம்ம ஜெப ஐக்கியத்துக்கும் உங்களை ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவற்றை ஏராளமான சாட்சிகள் உண்டு. ஏராளமான எழுப்புதலை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது படிப்படியாக வழி நடத்தப்படுறாரு. காட்டில் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி ஊருக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஊருக்குள்ளே கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுலுக்கு முன்னால் நின்று யுத்தங்களெல்லாம் நடத்தி மிகப்பெரிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். இப்போ நாம் சிறு வயது முதல் ஆண்டவரை அறிஞ்சவங்க போதிச்சு வந்திருக்கிறோம். ஆனால் இது எனக்கு போதும் ஆண்டவர்னு சொல்லி அவர் என்ன செய்யலை. அந்த 18வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் என்ன செய்யணும்? அதுதான் எழுப்புதல். அதுதான் என்னது? எழுப்புதல். அந்த வார்த்தை தான் எழுப்புதல். அந்த ஜெபந்தான் எழுப்புதல். அந்த வாஞ்சை தான் எழுப்புதல். அந்த தாகத்தான் எழுப்புதல். அந்த வாக்கு வரங்கள் தான் எழுப்புதல். எனக்கு ஓய்வு கொடுத்துருவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யிருக்கலாம், சொல்லிவிட்டு ஓய்வு எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் ஓய்வு காலத்தை விரும்பலை. ஆண்டுடைய பணிக்கு ஓய்வு காலமே. ஆமென். நம்முடைய ஜீவன் இருக்க வரைக்கும் நம்ம ஆண்டுடைய பணியை செய்யணும். அப்போ அவர் சொல்கிறார், இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும்.